ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற மாதிரி வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இது சூடானதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம், அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி அதையும் நல்லா ஆட் பண்ணி கிண்டி விடுங்க. இப்போது அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வேகணும். இந்த மாதிரி தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி நிறைய புதினா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள்ஸ் நான் கேரட்டும் பீன்ஸும் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிறேன். பிரியாணிக்கு சாப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப் பண்ணி அதையே ஆட் பண்ணி மசாலா ஒன்று சேர்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ நான் ஒரு உலக்கு நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உலக்கில் அரிசி எடுத்திருக்கேன். என்னோடய ரைஸுக்கு 1க்கு 1.5ன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி அளவு பார்த்து உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணியை. நான் 1.5 உலக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ரைஸை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கடைசியாக மல்லியில் போட்டு மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு 2 விசில் வர விடுங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா இந்த நெய்யை சாப்பாடு எல்லாத்துலேயும் ஒன்று சேர்கிற அளவுக்கு இந்த மாதிரி பரட்டி விடுங்க. கிண்டாமல் இந்த மாதிரி பரட்டி விடுங்க. உதிரி உதிரியான வெஜ் பிரியாணி 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க. குழந்தைங்க எப்படி இருந்ததுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.